நம்ம 100 கோட் சீரிஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டல் டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆக்டல் டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தியரட்டிக்கலாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆக்டல் நம்பர்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நம்பர் வந்து 8 இருக்கிறது வந்து ஆக்டல் நம்பர். இது வந்து 0 to 7 இருக்கிற வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆக்டல் நம்பர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆக்டல் நம்பர் எப்படி டெசிமலாக மாற்றுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் வந்து பேஸ் நம்பர் வந்து 10 இருக்கும். எப்படி மாற்றுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பை மல்டிப்ளைங் ஈச் டிஜிட் பை 8 ரேஸ்டு டு த பவர் ஆஃப் ஈச் பொசிஷன். அந்த பொசிஷனில் இருக்கிற பவர் வச்சு அந்த 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து டெசிமலாக மாறிடும். ஸோ அடுத்து டெசிமல்னால் என்ன அப்படின்ற ஏற்கனவே சொன்னேன். பேஸ் நம்பர் வந்து 10 இருக்கிறது வந்து டெசிமல். ஸோ இது வந்து 0 to 9 இருக்க வேல்யூஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டெசிமல் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி மாற்றுறது அப்படின்ற வந்து இங்கே எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டா நம்ம வந்து 35 வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 5 வந்து 0th பொசிஷனில் இருக்கா. ஸோ 5 வந்து 8 into 8 power 0. ஸோ 0 பொசிஷனில் இருக்கிறதால 8 power 0 கூட வந்து 5 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 3 வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கா. ஸோ 3 வந்து 8 power 1 கூட வந்து மல்டிப்ளை ஆகணும். ஸோ அதை வந்து கீழே போட்டிருக்கோம். ஸோ 3 into 8 power 1 ப்ளஸ் 5 into 8 power 0 இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா வந்து 29 வந்துடும். இதுதான் வந்து டெசிமல். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து கோடில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோடில் எப்படி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்டல் டு டெசிமல் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் எக்லிப்ஸில். அந்த கிளாஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜிஎஸ் அப்படின்ற மெயின் மெத்தட் வந்து நான் போட்டுறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு மெயின் மெத்தட் போட்டு அதுக்குள்ளே வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படியும் ஆக்டல் நம்பர் யூசர்கிட்ட இருந்து வாங்குவோம் இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்கேனர் கிளாஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேனர் பிளேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இட் அப்படின்னு வந்து போட்டால் ஸ்கேனர் கிளாஸ் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ அதோட வேரியபிள் என்னென்னா நம்ம எக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஸ்கேனர் கிளாஸோட வேரியபிள். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து ஆக்டல் நம்பரை வந்து வாங்குவோம். ஸோ அதுக்கு வந்து ஆக்டல்ன்ற ஒரு வேரியபிள் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஸோ அதையும் டிக்ளேர் பண்ணிவிட்டு யூசர்கிட்ட இருந்து வாங்கிடலாம். ஸோ அதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அதன் என்டர் தி ஆக்டல் நம்பர் அப்படின்னு வந்து நான் வந்து கொடுக்க சொல்கிறேன். இந்த என்டர் தி ஆக்டல் நம்பர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே வந்து அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து ஸ்கேன் கிளாஸ் வேரியபிளை வச்சு யூசர்கிட்ட இருந்து அவுட்புட் வாங்குவோம். ஸோ இன்ட் ஆக்டல் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் சிஸ்டம் எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருவோம். ஸோ இங்கே எக்ஸ்ன்ற வந்து ஸ்கேன் கிளாஸ் வேரியபிள். ஸோ எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வந்து நீ கொடுத்துட்டுனா நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா யூசர்கிட்ட இருந்து ஆக்டலுக்கான வேல்யூ வந்து நம்ம வாங்கிடலாம். ஸோ இதை டெசிமலாக மாற்றுறது வந்து இன்ட்டு டெசிமல் அப்படின்ற ஒரு வேரியபிளையும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து 0வாக வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ அசைன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மாற்றுறது அந்த 8 வந்து அதோட பொசிஷன் பேஸ் பண்ணி பவராக போட்டு மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளால் வந்து மாறும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து இங்கே வந்து ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒயில் ஆக்டல் இஸ் கிரேட்டர் தென் 0. ஆக்டல் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ஏன்னா கிரேட்டர் தென் 0வாக இல்லைன்னா அதை வந்து மாற்ற முடியாது இல்லையா 0ன்ற நம்பரை. ஸோ ஒயில் ஆக்டல் இஸ் கிரேட்டர் தென் 0 இன்ட் டெம்ப் ஈக்குவல் டு டெம்பரரி ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் டெம்ப் ஈக்குவல் டு ஆக்டல் பர்சன்டேஜ் ஆஃப் 10. ஆக்டல் பர்சன்டேஜ் ஆஃப் 10னா இப்போ ஆக்டல் நம்பரில் இருக்கிற லாஸ்ட் நம்பர் வந்து டெம்பில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்படி ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் ஈக்குவல் டு டெசிமல் ப்ளஸ் டெம்பர் ஸ்டார் மேத் டாட் பவர் ஆஃப். ஏன்னா அங்கே வந்து பவர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, பவர் சொன்னோம் இல்லையா கண்டிஷனில். ஸோ அதுக்காக மேத் டாட் பவர் ஆஃப் 8, n அப்படி வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டெப் வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டல் ஈக்குவல் டு ஆக்டல் டிவைடட் பை 10 அப்படின்னு வந்து கொடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிற நம்பர் மட்டும் ஆக்டல் வந்துடும். லாஸ்ட் நம்பர் போய்ட்டு மீதி இருக்கிற நம்பர் வந்து ஆக்டல் வந்துடும். ஸோ n ++ அப்படின்னு வந்து கொடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்லேருந்து 0, 1, 2, 3 அப்படின்னு எத்தனை டிஜிட் நம்ம கொடுக்குறோமோ அத்தனை டிஜிட் வந்து வந்துடும். ஸோ இதுதான் கைஸ் நமக்கு ஆக்டல்லேருந்து டெசிமலுக்கு மாற்றுறதுக்கான கன்வர்ஷனுக்கான ஃபார்முலா. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னாலே அது வந்து கரெக்டாக வந்து ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா. ஸோ இன்ட்டு டெம்ப்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஆக்டலோட லாஸ்ட் நம்பரை எடுத்து அந்த டெம்பில் வந்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு டெசிமல்ன்ற வேரியபிள் இருந்தது இல்லையா, டெசிமல் ஈக்குவல் டு டெசிமல் ப்ளஸ் டெம்ப் ஸ்டார் மேத் டாட் பவர் ஆஃப் 8, n அப்படின்னு வந்து கொடுத்துட்டிங்கன்னா 8 to the பவர் ஆஃப் பொசிஷனில் வந்து அது வந்து மல்டிப்ளை ஆகிக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மீதி இருக்கிற ஆக்டல் நம்பர்லாம் வரணும் இல்லையா ஆக்டலில். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்னா அது ஆக்டல் ஈக்குவல் டு ஆக்டல் டிவைடட் பை 10 அப்படின்னு வந்து போட்டு n ++ கொடுத்துட்டு அந்த லூப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அதன் டெசிமல் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ப்ளஸ் டெசிமல் அப்படின்னு வந்து கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து டெசிமல் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிடும். இதை நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட் அதுவே வந்து காட்டும். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இப்போ எல்லா ப்ராக்கெட்ஸும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே சைடில் கன்சோலில் வந்து உங்களுக்கு அவுட்புட் தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்டர் தி ஆக்டல் நம்பரோட ஆக்டல் நம்பர் கேட்குதா. ஸோ நான் வந்து ஒரு ஆக்டல் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 512 அப்படின்ற ஒரு ஆக்டல் நம்பர் கொடுக்குறேன். அதோட டெசிமல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 330. ஸோ இதுதான் கைஸ் ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்
பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம 100 கோட் சீரிஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.